வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவல் ரவிகாந்தோட ட்வீட்ஸ் டாம நம்ம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 4வது பாகம். லிவ் பிலோ யுவர் மீன்ஸ் ஃபார் ஃப்ரீடம். உங்கள் வரவிற்கும் தகுதிக்கும் கீழான வாழ்க்கையை வாழுங்கள். அது உங்களுக்கு தன்னிறைவையும் சுதந்திரத்தையும் கொடுக்கும். தங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதில் மும்முரமாக இருக்கும் மக்கள் இந்த சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை உணருவதில்லை. நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ட்வீட் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த வெல்த் கிரியேஷன், மணி மேக்கிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் இந்த ஒரு பாயிண்ட்டை நிறைய பேர் அழுத்தம் திருத்தமாக சொல்வதில்லை. நிறைய புத்தகங்கள் இருக்குது பணம் சம்பாதிக்கிறத பற்றி. அவங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி சேர்க்கிறது, இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இங்கே மைண்ட் செட் ரிலேட்டடாக நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்கணும். அது என்னென்னா, நம்ம லைஃப்பை நாம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கிற விஷயத்த கொஞ்சம் குறைக்கணும், அதனுடைய வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும், அல்லது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நவல் ரவிகாந்த் சொல்கிறாரு. அது என்னது அப்கிரேடேஷன் அப்படின்னா, இப்போ நமக்கு நிறையா பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அது நம்முடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கான செலவுகள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கமும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்கவோ அல்லது காலப்போக்கில் அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கை முறையை மேம்படுத்துறது அப்படின்னா, அவங்க நிறையா ப்ராடக்டை வாங்க ஆரம்பிப்பாங்க, நிறையா கேஜெட்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு செல்ஃபோன் வச்சுருப்பாங்க, அடுத்தது இதை விட ஒரு ஹையர் வெர்ஷன் செல்ஃபோன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறையா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், லக்ஸுரி ரிலேட்டடான விஷயங்களை தேடி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணுறதை விட நம்முடைய வருமானத்துக்கும் நம்முடைய அந்த தகுதிக்கும் கீழான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா, நமக்கு நிறைய பணம் மிச்சமாகிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுல ரொம்ப பிஸியாக இருக்கிற மக்கள் இந்த சுதந்திரத்தை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நாம் இங்கே கவனிச்சாகணும். ஏன்னா நமக்குள்ள ஒரு ஆசை, நமக்குள்ள ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தூண்டப்படும். அந்த டைமில் 2 ஆபத்தான விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஹெரோயின், இன்னொன்று மாத சம்பளம். என்ன அப்படின்னா, ஹெரோயின் அதாவது ஒரு போதைப் பொருளை பயன்படுத்த ஒருத்தங்களுக்கு அவங்க அடிமையாகிடுவாங்க. அடிமையாகிறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் தொடர்ச்சியாக அந்த போதைப் பொருளை எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாத சம்பளம்ங்கிறது, அதாவது எனக்கு மந்த்லி எனக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது, நான் அதை வச்சு என்னுடைய லைஃப்பை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகிறேன், நான் அப்கிரேட் பண்ணுற அந்த விஷயங்களுக்கு நான் செலவு பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வகை அடிக்ஷன். இது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னா, தொடர்ச்சியாக நம்ம இது பின்னாடி போக வைக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த இஎம்ஐ அப்படிங்கிற விஷயத்துலையும் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயத்துலையும் மாட்டிக்கிறாங்க. நண்பர்களே, நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு வெல்த்தியான பர்சன் மாதிரி, பணக்காரங்க மாதிரி நம்மளை காமிச்சிக்கிறது இல்லாமல் உண்மையான அந்த வெல்த் கிரியேஷனுக்கு போகிறது தான். பணக்காரங்களை மாதிரி நடிக்கிறத விட உண்மையான அந்த நிலையை அடைவது தான் நம்முடைய ஒரு அல்டிமேட் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த பாடத்தை நிறைய டெக் கம்பெனிஸ்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போது வாட்ஸ்அப் அப்படிங்கிறத ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சில ஆப் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அதில் விளம்பரம் ஓடும், அப்படி இல்லை அப்படின்னா அதுலேருந்து நம்முடைய டேட்டாவை எடுத்து பயன்படுத்துவாங்க, விளம்பரத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப் மட்டும் எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நிறைய யூசர்ஸை, பயனீட்டாளர்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனி இதை வாங்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் உருவாக்குனாங்க. அதுவும் நடந்துச்சு. ஃபேஸ்புக் இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்பை வாங்கிட்டாங்க. பட் அவங்க வேறு மாதிரி பயன்படுத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற கதை விட்டுருவோம். ஆனால் இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரொம்ப நாளாக லாஸ்ட்டில் எந்த வருமானத்தையும் பார்க்காம கொண்டுட்டு போயிட்டே இருந்துச்சு, ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வருமானத்துக்காக நடுவில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பண்ணினாங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்செக், மிகப்பெரிய ஒரு
சன்மானம், வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சது. அதே மாதிரி ஜியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெட்டு 1 வருஷத்துக்கு ஃப்ரீயா விட்டாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு நெட்டு குடுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ விஷயங்கள் அவங்க பணம் செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் ஜியோ நிறுவனம் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணாங்களோ, அதை விட பல மடங்கு அதிகமாவே எடுத்துட்டாங்க. இதுதான் வந்து உண்மை. ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணுறதுல கொஞ்சம் தள்ளி போடணும். ரொம்ப வேகமாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. அப்கிரேட் பண்ணாமையும் இருக்கக்கூடாது. தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை அப்கிரேட் பண்ணணும். அது வரைக்கும் எப்படி ஒரு புலி பாயறதுக்கு முன்னாடி பதுங்கி இருக்கோ, அந்த மாதிரி நம்முடைய வெல்த் கிரியேஷன் கேமில் நாம் கொஞ்சம் பொறுமையாக போகணும். நம்முடைய வருமானத்துக்கும் நம்முடைய தகுதிக்கும் கொஞ்சம் கீழான வாழ்க்கையை நாம் வாழ பழகிட்டோம், இந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய சன்மானத்தை கொடுக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ சீரீஸை நான் கிரியேட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரே ஒரு நோக்கம் தான். அது என்னென்னா, உங்களுடைய மைண்ட் செட்டை இந்த வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு வீடியோவாக நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை தொடர்ச்சியாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.